நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். வாடா நில்றா வாடா. நான் ஒருத்த வருமா படம் ஒருத்த வருமா. அப்படியே எடுத்துக்கணும். 190 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்தா கூட படம் பார்க்கலாம். வேற லெவல் படத்தை போய் பாருங்க. ட்விஸ்ட் படம்னா ட்விஸ்ட் தான். வேற லெவல். நல்லா இருந்தது. லாக்லாம் இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீன் ஒண்ணா கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி நான் கலாச்சின்னு உட்கார்ந்திருந்தோம். அது முக கதியா போச்சு. ரெண்டாவது சீன் வந்து நான் படமே பார்க்க மாட்டேன். எந்த படமே தெரியல பிரதர், ப்ரொடியூசர் தான் கேட்கணும். நான் அது லிஸ்ட்டுக்குள்ள போறதில்ல. நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அதான் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. பிஜிஎம் வந்து பின்னாடி உட்காந்துருந்தேன் நான். அதுக்கப்புறம் நடுவில் முன்னாடி இருந்து உட்கார வச்சு பார்க்க வச்சிட்டேன். அவ்வளோதான். பயமுத்திரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஃபுல்லாக பார்க்காதனால செகண்ட் ஹாஃபில் பேக் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் இருக்கு ஃபிலிமில். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆமாம், அதுதான் ப்ரோ ட்விஸ்ட்டு. லாஸ்ட் சீனில் ரொம்ப ஒரு மாதிரி இப்படி தான் எனக்கு ஸோ ஐடியாவே இல்லை. இது இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. புரியல. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்காதனால நான் பாதியில் தான் வந்தேன். ஸோ ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. ஃபீல் குட்டாக இருந்தது ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்னா ஒர்த்தாக பார்க்கலாம் ப்ரோ. மெசேஜ் என்னன்னா அதான் ப்ரோ, ஒரு சின்ன மெசேஜ் தான் ப்ரோ. விளையாட்டா நம்ம ஸ்கூல் டைமில் நிறைய விஷயம் செஞ்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட கலாய்க்கிறது. அது வந்து ஆப்போசிட் சைடில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கிளியராக ஒன்று சொல்லியிருந்தாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ அந்த படத்தோட. நல்லா தான் ப்ரோ எடுத்துருந்தாங்க. அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ. எப்படி சொல்கிறது, நிறைய மூவி வந்தது. க்ரைம் த்ரில்லரில் நிறைய மூவி வந்திருக்கு. அதில் என்ன பண்ண முடியுமோ அவங்களால பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. லேகு சில சின்ன சின்ன லேக் இருந்தது. பட் அதனால ஓகே தான் ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒருத்தா ஒன்று அதான் ப்ரோ. தேட்டருக்கு வந்து It was nice and you should watch this movie. He nailed it. Yeah. No lag. It's very interesting. Actually, I didn't give any expectations to watch this movie because I am Telugu girl. I don't know Tamil, so I didn't expect this. But I got totally wrong. It was very nice movie. What? Actually, we don't think any lag here. So, time is very good. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோட்டிக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. படம் எந்த ஒரு இடத்துலையும் லேக் கிடைக்கல. லாஸ்ட்டு ½ அன் ஹவர் ட்விஸ்ட் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்க்கலாம். த்ரில்லர் மூவி தான். என்ன ப்ரோ? நோ எந்த இடத்துலையும் லேக் கிடைக்கல ப்ரோ. சூப்பராக போணுச்சு, அருமையாக போணுச்சு ப்ரோ. மியூசிக் இமான் சொல்லவே தேவையில்லை, பிச்சுட்டாங்க. லாஸ்ட் என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா, தான் கஷ்டத்தை மற்றவனும் அனுபவிக்கணும். அதுதான் மெசேஜ். ஆக்சுவலி இப்போ என்ன டென்ஷனாக என்னுடைய தம்பியை கொண்டுட்டாங்க. என்னோடய தம்பியை கொல்லும் போது அவனை யாருன்னு எனக்கு தெரியும். நான் அவனை கொல்லணும். அதுதான் ப்ரோ மேட்ரு. இதுதான் படமே. ட்விஸ்ட்டு லாஸ்ட் ½ அன் ஹவர் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது. என்ன ப்ரோ மெசேஜ் ஒன்றும் இல்லை, எமோஷனல் கனெக்டாக இருந்தது. அண்ணன் தம்பி பாசம், அவ்வளோதான். எல்லாம் நல்லா இருந்தது. லேக் எல்லாம் ஒன்றும் இல்லை. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஃபுல்லாக எண்டிங்கில் ட்விஸ்ட்டு, அதுதான் படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஹீரோ ஆக்டிங்கும் சரி, மனோகராக நடிச்சிருந்தோம் சார். 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க 2 பேருமே. படம் லேக்லாம் எதுவும் இல்லைண்ணா. அது கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் நிறைய வரும். அது நம்மளுக்கு பார்க்கும் போது லேக்காக தெரியும். ஆனால் அது எல்லாமே தேவையானதான் இந்த கதைக்கானது.
கிரைம் த்ரில்லர் தான் ப்ரோ, ஃபுல்லாக சைக்கோ கில்லிங்கு. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், தனியாக ஒரு ரீசன். அது படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருந்துனே இருந்துச்சுண்ணா. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட ட்விஸ்ட் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் எமோஷனலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு படம். அதான் எல்லாத்தையும் சொல்ல, மைனூட் டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வல்கராலாம் இருக்காது படம், அவ்வளோ டீசெண்டாக தான் படம் தான். தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்தது. 11 ஒரு படம் வந்தோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். 11 அதுக்கும் படத்துக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், நான் சொல்லி ஸ்பாயில் பண்ணல. பட் ட்விஸ்டிங் மேலே ட்விஸ்ட் படம் வந்துட்டு இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கனெக்ஷன்ஸு, லைக் எமோஷன்ஸு, கடைசியில் ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எமோஷனோடு முடிச்சிருப்பாங்க. அது சூப்பராக இருந்தது படத்தில். படம் எங்கேயுமே லேக் இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா வெறும் சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்கும் ப்ரோ. பட் அது ட்வின்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அந்த ரிலேஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் இமான் சார் பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியாக வரலாம் ப்ரோ. ஓகே நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் பார்த்தாங்க. நான் ஜஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்க தான் வந்தேன். நான் அந்த படத்தோட டேரக்டர் தான். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் வந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபில் எஸ்பெஷலி அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கத்துனாங்க. நம்ம அதுக்காக தான் அது பண்ணது. அது ஒர்க் அவுட் ஆகும்போது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.